ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொரி உப்புமா பண்ணலாமா? பொரியில தண்ணி ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் ஊறினதும் அந்த பொரியில இருக்க தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துட்டு பொரியை தனியாக ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். அதே போல் எல்லா பொரியையும் தண்ணி பிழிஞ்சு ஒரு பிளேட்டில் போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் ஆயில் சூடானதும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி, அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பிழிஞ்சு வச்சுக்க பொடியை எடுத்து மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 3 மினிட்ஸ் அப்படி கடாயிலே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபைனலி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொத்தமல்லியை தூவி சூடாக சர்வ் பண்ணி சாப்பிடலாம். சிம்பிளி அண்ட் டேஸ்டி ரெசிபி. ட்ரை பண்ணி